ஏற்றுமதி பொருட்கள் கிடைக்கக்கூடிய 44 ஊர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது திருப்பூர். திருப்பூரில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயத்தாடைகள் உற்பத்தி ஏற்றுமதியில் திருப்பூர் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதிக அளவில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்பொழுது முகக்கவசம் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சில்வர் பாத்திரங்களும் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இரண்டாவதாக அவினாசி. இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த அவினாசி ஊர். இங்கு கைகளால் மற்றும் இயந்திரங்களால் செய்யப்படும் கோவில் சிற்பங்கள் மிகவும் பிரபலம். மூன்றாவதாக கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூரில் என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா, பஞ்சு, நூல், துணி போன்ற டெக்ஸ்டைல் சம்பந்தமான தொழில் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பல்வேறு விதமான இயந்திரங்கள், சிறிய உபகரணங்கள் அனைத்தும் கோவையில் இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலேயே கோவையில் மட்டும்தான் மாவு அரைக்கும் இயந்திரம் உற்பத்தி செய்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காஃபி மற்றும் அரிசி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நான்காவதாக பொள்ளாச்சி. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊர் இது. தேங்காய் மற்றும் இளநீர் ஏற்றுமதி இங்கிருந்து அதிகமாக நடைபெறுகிறது. ஐந்தாவதாக கடலூர். இங்கு என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா, இங்கு நிறைய ரசாயன தொழிற்சாலைகள் மற்றும் அவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் ரசாயனங்கள் உலகில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு மீன்கள் மற்றும் கருவாடுகளும் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே போல் பேப்பரும் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நிலக்கடலை மற்றும் மண்பாண்ட பொருட்களும் கைகளால் செய்யப்பட்ட ஆபரணங்களும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆறாவதாக விருதாச்சலம். இங்கு என்ன ஏற்றுமதி செய்யப்படுகிறதுனா, நிலக்கடலை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏழாவதாக குறிஞ்சிப்பாடி. கைத்தறி மற்றும் இசைத்தறி நெசவு தொழில் மூலம் செய்யப்படும் துணிகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எட்டாவதாக நெல்லிக்குப்பம். கேண்டி என்று அழைக்கப்படும் மிட்டாய் வகைகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு உள்ள சர்க்கரை ஆலையிலிருந்து அதிக அளவில் சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒன்பதாவதாக பன்ரோட்டி. பன்ரோட்டி முந்திரி மிகவும் பிரபலம். இவை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முந்திரி எண்ணெய் அதிக அளவிலும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பன்ரோட்டி பலாப்பழம் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பத்தாவதாக தேன்கனி கோட்டை. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர். இங்கு புளி அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு பட்டு நெசவு மற்றும் பட்டு சேலைகளும் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது.